எங்கும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்மொழி மின்னும் தவனச் சடைமுடி தாமரையானே என்று திருமூலர் சிவபெருமானுக்கு இணை காட்டுகிறார். அதாவது சிவபெருமானுக்கு இணையான தெய்வத்தை அவர் தேடி தேடி பார்க்கிறார். 3ஆம் நூற்றாண்டு காலத்திலே வாழ்ந்த திருமூலர் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லைட்டார். ஆக தனக்கு ஓமை இல்லாத ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவன் யார் என்றால் அது சிவபெருமான் என்பதை நமக்கு அடையாளப்படுத்தி விடுகிறார். அடுத்து அவர் சொல்கிறார், புவனம் கடந்தன்று பொன்மொழி மின்னும் தவனச் சடைமுடி தாமரையானே. நாம் வாழ்கின்ற இந்த பூமிக்கு மட்டும்தான் இறைவனாக சிவபெருமான் இருக்கிறானா என்று பார்த்தால் இந்த பூமிக்கு மாத்திரமல்ல, எத்தனை உலகங்கள் இருக்கிறதோ அத்தனை உலகங்களுக்கும் ஒரே தலைவனாக இருப்பவன் யார் என்றால் அது சிவபெருமான் ஒருவன் தான். அதனால்தான் சிவபெருமான் நின்ற கோலத்தில் இல்லாமல் ஆடுகின்ற கோலத்திலே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். மற்ற தெய்வங்கள் எல்லாம் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கின்ற பொழுது சிவபெருமான் மட்டும்தான் சிதம்பரத்திலே ஆடுகின்ற கோலத்திலே நின்று கொண்டிருக்கிறார். அந்த சிவபெருமானுடைய அந்த வடிவத்திற்குள், நடராஜர் வடிவத்திற்குள் இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை செய்திகளும் ஒரு அறிவியல் விஞ்ஞானி இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆய்வு செய்கிறான் என்றால் அவன் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி அவன் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நடராஜருடைய திருமேனியை கண்டாலே இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை ரகசியங்களும் அவன் ஆடலுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்ப நீரை நம் கண்ணால் பார்க்கிறோம், நிலத்தை கண்ணால் பார்க்கிறோம், நெருப்பை கண்ணால் பார்க்கிறோம், காற்றினை சுவாசித்து உணர்கிறோம். ஆகாயம் என்பது நாம் பார்க்கிறோம், ஒரு நீல நிறத்திலே ஒரு போர்வை போல் இருக்கிறது. இந்த ஆகாயம் என்பது ஒரு பொருளா? சமண சமயத்திலே ஆகாயத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் கண்ணில் காண்கின்ற பொருள், அதாவது சார்வாகம் என்று சொல்லப்படுகின்ற, சாங்கியம் என்று சொல்லப்படுகின்ற லோகாயுதவாத சமயங்கள் எல்லாம் நான்கு ஏற்றுக்கொள்கின்றன, ஆகாயத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நம்முடைய சைவ சமயம் ஆகாயத்தை ஏற்றுக்கொள்கிறது. நீர், நிலம், நெருப்பு, காற்று என்பதை உணர்வதனால் அந்த சார்வாகர்கள் இது மட்டும்தான் உண்மை, ஆகாயம் என்பது பொய்மை என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய சைவம் என்ன சொல்கிறது என்றால் ஆகாயம் என்பதும் ஒரு பொருள்தான். எப்படிங்க ஒரு பொருள்? ஒரு பொருள் இருக்கிறது என்றால், இப்ப எனக்கு முன்னால் இந்த பாட்டில் இருக்குதுன்னா இந்த பாட்டிலுக்கு தொடக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. ஏதோ ஒரு தொழிற்சாலையிலே இது தொடங்கப்பட்டு இருக்கிறது. ஒரு நாள் இந்த பாட்டிலுக்கு அழிவும் உண்டு. பொருள் என்று சொன்னால் அதற்கு தொடக்கம் இருக்க வேண்டும், அதற்கு முடிவு இருக்க வேண்டும். இப்போ விஞ்ஞானிகள் ஆய்வு செய்யறாங்க, ஆகாயம் எங்கே தொடங்குகிறது, எங்கே முடிகிறது? அறிவியல் உண்மை என்ன சொல்கிறது என்றால் இந்த பிரபஞ்சம் என்பது ஒவ்வொரு நாளும் எல்லைகளுக்கு இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்று அறிவியல் உண்மை சொல்கிறது. ஆனால் சைவம் ஒரு பொருள் என்று சொன்னால் தொடக்கம் இருக்க வேண்டும், முடிவு இருக்கணும். இப்ப நாம பிறந்திருக்கிறோம்னா நமக்கு பிறந்த நாள் இருக்கிறது, அதே போல் ஒரு நாள் இறந்த நாளும் இருக்கும். இப்ப ஆகாயத்துக்கு எங்க தொடங்குது, எங்க முடியுது இந்த கேள்வியை அறிவியலாளர்களால் இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்குரிய எந்த கருவிகளும் இல்லை. ஆனால் இதை முதலாக கண்டுபிடித்து சொன்னது நம்முடைய சைவம், சொன்னவர்கள் நம் சித்தர்கள். எப்படி அவங்களால் சொல்ல முடியும்? அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் இந்த பிரபஞ்சம் முழுக்க செல்லுகின்ற பேராற்றலை சிவபெருமான் மூலமாக அவர்கள் பெற்றிருந்த காரணத்தினால் இந்த ஆற்றலை அவர்கள் படைத்தார்கள். அதுல பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிரபஞ்சம் என்பது எங்கே தொடங்குது?
அந்த தொடங்குற இடத்துக்கு என்ன பெயர்? இதை நம்ம சித்தர்கள் போய் மேல போய் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி எங்க தொடங்குது ஆகாயத்தை பார்த்து அதுக்கு பேரும் வச்சிருக்கிறாங்க. நீங்க வேற உலகத்தில் எந்த சமயத்தாலும் வரையறுக்க முடியாத ஒரு செய்தியை நமக்கு சொல்லி இருக்கிறது சைவம். அதற்கு பெயர் சித்த ஆகாயம் என்று பெயர். இந்த பிரபஞ்சம் எங்கு தொடங்குகிறதோ அந்த இடத்திற்கு பெயர் சித்த ஆகாயம் என்று பெயர். முடிகின்ற இடத்திற்கு பெயர் பர ஆகாயம் என்று பெயர். இதை நீங்க வேற எந்த சமயத்திலும் சரி, அறிவியலாளர்களும் சரி, இந்த பொருளை சொல்ல முடியாதவர்களுக்கு. அடுத்து இது பொருள் இல்லை அப்படின்னு ஒரு வாதம் வச்சாங்கன்னா, ஆகாயம் என்பது பொருள் கிடையாது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்க எத்தனையோ விண்மீன்கள் இருக்கின்றன. அந்த விண்மீன்கள் ஆகாயத்தில் தான் தொடர்புடையவனாக இருக்கின்றன. இப்போ கோள்கள் எல்லாம் சுற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் எங்கே இருக்கிறது என்று கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆகாயத்தில் இருக்குன்னு சொல்லுவோம். ஆக ஒரு பொருள், இப்ப இந்த மேசை இருக்கு, இந்த மேசையின் மேல இந்த பாட்டில் இருக்கு. இந்த மேசை எங்க இருக்குன்னா தளத்தில் இருக்கு. ஆக ஒன்றின் மீது ஒன்றாக ஒரு பொருள் இருக்கிறது. ஆனால் நாம் பார்க்கின்ற பொழுது விண்ணிலே ஒவ்வொரு கோள்களும் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதனால் ஆகாயம் என்பது ஒரு பொருள்தான் என்று அறுதியிட்டு சொன்னது நம்முடைய சைவம். விஞ்ஞானத்திற்கே விடை கொடுத்தது எதுவென்றால் நம்முடைய சைவம் தான் கொடுத்தது. அடுத்து நாம இன்றைக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பெயரை வச்சிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை என்று ஒவ்வொரு நாளுக்கும் பெயர்களை நாம் கோள்களினுடைய பெயர்களை வைத்திருக்கிறோம். இது என்றைக்கு பெயர் வைத்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. சூரியனுக்கு பெயர் ஞாயிறு என்று வைத்திருக்கிறோம். ஞாயிறு என்பது ஒளி. ஒரு வாரத்தினுடைய தொடக்கம் என்பது நம்முடைய தமிழர் மெய்யியல் வாழ்விலே ஒளியில் தான் தொடங்குவோம். அதனால் வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு என்று வைத்திருக்கிறோம். அதே வாரத்தினுடைய கடைசி நாள் சனிக்கிழமை என்று வைத்திருக்கிறோம். ஒளியில் தொடங்கி இருளில் முடியணும். எந்த அளவிற்கு நம் முன்னோர்கள் சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு நாளுக்கும் பெயர் வைக்கின்ற பொழுது முதல் கிழமைக்கு சனிக்கிழமை வைக்கல, ஞாயிற்றுக்கிழமை என்று வைத்தார்கள். அந்த கடைசி நாள் என்பது சனிக்கோள் என்பது கருமை நிறம் உடையது. சனிக்கு இன்னொரு பெயர் காரி என்று பெயர், காரிக்கோள் என்றும் பெயர். ஆக சனி என்பது கருப்பு நிறத்தில் இருக்கிறது என்பது நாம் இங்கிருந்து விண்ணை பார்க்கின்ற பொழுது தெரியுமா? நம் கண்களுக்கு புலப்படாது. சூரியனை வேண்டுமானால் நாம் பார்க்கலாம். சனி எப்படி இருக்கிறது, வியாழன் எப்படி இருக்கிறது, புதன் எப்படி இருக்கிறது என்பதை எப்படி நம் முன்னோர்கள் தெரிந்து கொண்டு அதற்கு பெயர் வைத்தார்கள்? இங்கிருந்து பார்த்து பெயர் வைக்க முடியாது. ஆக அவர்கள் அந்த கோள்கள் இருக்கின்ற இடத்திற்கே போய் சென்று பார்த்த காரணத்தினால்தான் அந்தந்த கோளுக்கும் அந்தந்த பெயரை இட்டிருக்காங்க. முதல் கோள் ஞாயிறு, சூரியன். இரண்டாவது செவ்வாய். செவ்வாய் என்று சொன்னால் சிவந்த நிறம் உடைய கிரகம். எப்படி அது கரெக்டா செவ்வாய் என்ற பெயரை வச்சாங்க? இன்னைக்குதான் விஞ்ஞானிகள் செவ்வாய் கோளை ஆராய்ச்சி பண்ணி அது சிவந்த நிறத்தில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்ம முன்னோர்கள் அதற்கு முதல்ல பெயரை வச்சான். அந்த கோள் ஏன் செவ்வாய் என்று பெயர் வைக்கப்பட்டது என்றால், இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, அந்த செவ்வாய் கோள் முழுக்க இரும்பு இருக்கிறது. அந்த இரும்பின் மீது காற்று, அதாவது நீர்காற்று பட பட அந்த இரும்பானது துரு ஏறி கொண்டே இருக்கிறது. நம்ம வீட்டுல கூட ஒரு பழைய இரும்பு துண்டு போட்டு வச்சோம்னா ஈரக்காற்று பட்ட உடனே மழையினால என்ன ஆகுது? துரு ஏற ஆரம்பிச்சோடனே அந்த துருவானது கொஞ்சம் கொஞ்சமாக சிவப்பு நிறத்திற்கு வரும். அந்த சிவப்பு நிறமுடைய கோள் என்பதற்காக அதற்கு செவ்வாய் என்று நம் முன்னோர்கள் அறுதியிட்டு வைத்தார்கள். நாம் எந்த அளவிற்கு அறிவு சார்ந்த ஒரு முன்னோடிகளினுடைய
வழித்தோன்றல்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெறும் பழம்பெருமை பேசுவது மாத்திரம் தமிழர்களுடைய எண்ணம் இல்லை. அறிவியல் சார்ந்த உண்மைகள், வானவியல் சார்ந்த உண்மைகள் அத்தனைக்கும் சொந்தக்காரர்கள் யார் என்றால் முதல் தமிழர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.